வாங்க நண்பர்களே, எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து பாருங்கள். சின்ன தோட்டம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த சைடில் வெளிச்சம் வெயில் வரலன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் அந்த பக்கம் மாற்றுறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். க்ளீன் பண்ணுறேன். எலி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துது, செடிகளெல்லாம் கடிச்சு விடுது. அது ஒரு பிரச்சனை எனக்கு. பாருங்கள் எவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுட்டு போயிது பாருங்கள். மிளகா செடி பாருங்கள், மிளகா செடியில் மிளகாயாக காய்ச்சி தொங்குது பாருங்கள், எப்படி அழகாக இருக்குதுல்ல. இதான் செடிங்கெல்லாம். அப்புறம் இந்த கோழிக்கொண்டை விதைய போட்டேன். இந்த மாலையிலேருந்து வந்த கோழிக்கொண்டை விதைய போட்டது கோழிக்கொண்டை பூத்துருக்கா. பாரிஜாத செடி மொட்டு வச்சுருக்கு. ஆனால் இந்த மொட்டுலாம் எதுக்கு உதிர்ந்து போகுதுன்னே தெரியலைங்க, பூக்கவே மாட்டேன்து. எதுனா டிப்ஸ் இருந்தால் கொடுங்க, அது பண்ணலாம். ரோஜா செடி எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அங்கே சரியாக வளரலன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சேன். இங்கே நல்லா அழகாக வளருது, பல கலர்னு வளருது பாருங்கள் எப்படி. ஆனால் எலி தான் சும்மா இருக்க மாட்டேது. இந்த பழைய வீட்டில் கூட, நாங்கள் முன்னே இருந்த வீட்டில் கூட நிறைய செடிங்க வச்சேன். மரம்லாம், மாங்காய் மரம்லாம் ஒரு காய்க்கும் பாருங்கள். இந்த மல்கோவா மாங்காய்ன்ட்டு அப்படி மரம் நிறைய காயாக தான் காய்க்குங்க. மாங்காய் மரம் வச்சுருந்தேன், வேப்ப மரம் இருந்துச்சு, முருங்கை மரம், அப்புறம் இந்த கொய்யா மரம், நிறைய அங்கேயும் மரங்கள் நிறைய வச்சு வளர்த்தேன். எனக்கு மரங்க செடிங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு. அதனால் அங்கேருந்து நாங்கள் வேறு இடம் மாறி வந்துட்டோமா. அதுக்கப்புறம் இங்கே இடம் இருக்குது. ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன், நிறைய 2 தென்னை மரம் வச்சுருக்கேன், மாங்காய் மரம் இருக்குது. எல்லாம் மாங்காய் மரம்லாம் கூட எல்லாம் அந்த சாப்பிட்டு போடுற அந்த விதையிலேருந்து வர செடிங்க தான் வரும். நல்லா வரும் என் கைக்கு. அந்த மண் ராசிக்கு செடிங்கெலாம் நல்லா வரும். நல்லா காய்க்கும். சின்னதுலேயே பூக்கும், காய்க்கும். அது ஒரு எனக்கு அந்த செடிங்கன்னா அவ்வளோ ஆசை. குழந்தைங்க மாதிரி, என்னோடய குழந்தைங்க மாதிரி என் செடிங்களை பராமரிப்பேன் நான். இந்த பூவெல்லாம் செம்பருத்தி பூவெல்லாம் பூக்குதா, சாமிக்கு எடுத்துகிட்டு போய் டெய்லி எனக்கு அது ஒரு ஆசை. சாமிங்களுக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து செடி பூ பறித்து வைக்கணும். அதனால் அந்த பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். எலிங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்டில் செடிங்க இருக்குது. இன்னொரு நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். தென்னை மரம் இருக்குது. சிறுவாபுரி கோயிலுக்கு போனோம் நாங்கள். அங்கே கொடுத்தாங்க 2 தென்னங்கன்று. அதை வாங்கிட்டு வந்து அதை நட்டு வச்சுருக்கோம். நல்லா வளருது. அந்த மாதிரி தான் இந்த விதை, கொய்யா பழம், சாப்பிட்ற பழங்க விதையெல்லாம் அது ஒரு செடியில் அப்படி போட்டோம்னா அதெல்லாம் கடைசியாக எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சிங்க. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் இன்னொரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற செடிகள்லாம் நான் காட்டுறேன் வேறு வீடியோவில். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றிங்க.